இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சிம்பிள் அண்ட் ஈஸியான சட்னி. தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 4 வரமிளகா, ஒரு கட்டு கொத்தமல்லி, 8லேருந்து 9 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதோட அளவுகளை மாற்றிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் யூஸ்வலாக எப்போயுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம். எல்லா ஃபுட்டுமே நல்லெண்ணெயில் தான் யூஸ் பண்ணிப்போம். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உளுந்தையும் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட கலர் ரொம்ப மாறணும்னு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம அடுத்து வெங்காயம் தக்காளின்னு ஒவ்வொன்றா வதக்க அதோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். அப்புறம் கருகிரும். அதனால் ரொம்ப வதங்காமல் அதுக்குள்ளேயே நான் வரமிளகா 4 போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் காரம் நல்லா நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னா இன்னும் 2 மிளகா கூட சேர்த்து போட்டுக்கோங்க. எனக்கு காரம் இவ்வளோ போதுங்கிறனால நான் 4 வரமிளகா மட்டும் போட்டிருக்கேன். இதோட 7 8 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதோட டேஸ்ட்டே இதோட ரா ஃப்ளேவர் அப்படியே இருக்கணும். இப்போ வெங்காயத்தை நான் லைட்டாக தான் ரோஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ அதோட 2 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பெரிய சைஸ் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதுவுமே தோல் தோல் போகிற அளவுக்கு அதை வதக்கணும் அப்படி கிடையாது. ஓரளவு அதோட ஸ்மெல் போனாலே போதும். அந்த ஹீட் அந்த தக்காளியில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். அந்தளவுக்கு இந்த தக்காளியை நம்ம நல்லா இது பண்ணிக்கிறேன். நான் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டு வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம உளுந்து, கடலைப்பருப்பு, இந்த வெங்காயம், வரமிளகா 4மே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நான் வதக்கிக்கிறேன் இப்போது. உளுந்தோட கலர் மாறும்போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கட்டு மல்லித்தழை நான் போட்டிருக்கேன். மல்லியுமே நான் காம்போடு தான் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த இலையை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் அவ்வளோவா நல்லா இருக்காது. மல்லியோட டேஸ்ட்டே அதோட காம்பில் தான் இருக்குது. அவ்வளோட ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவர். இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். உப்புமே உங்களுக்கு தேவையான அளவு தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் போடுற இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், ஆனியன், டொமேட்டோவாக இருக்கட்டும், இல்லை உப்பு, இல்லை காரத்தோட அளவு எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதை பார்த்துக்கோங்க. நான் 4 பேருக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் வதங்கினோன்னே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சட்னி இப்போ ஆறினோன்னே நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தனியாக எந்த தாளிப்பும் நம்ம செஞ்சு போட தேவை கிடையாது. கடுகு, கருவேப்பிலைலாம் தாளிக்க தேவையில்லை. இந்த சட்னி இப்படியே இருந்தால் தான் இதோட டேஸ்ட்டே. ஈஸி அண்ட் சிம்பிளான சட்னி ரெடி ஆயிடுச்சு.